இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பித்ருதோஷம் எதனால் ஏற்படுகிறது, அதனை போக்குவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கேட்டிருக்கார். அதற்கான விடையைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பித்ருதோஷம் அப்படிங்கிறது 2 வகைப்படும். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பார்த்தோம்னா, பித்ருதோஷம்னு சொன்னா முன்னோர்களுக்கு நாம் சரிவர அவர்களுக்குரிய கடனை செய்யாததால் வரக்கூடிய தோஷம். அதாவது பிரதி வருடந்தோறும் அவர்களுக்குரிய சார்தங்களை செய்ய வேண்டும் சொல்றா இல்லையா, அந்த சார்தங்களை ஒழுங்காக செய்யாமல் அல்லது அவர்களுடைய கர்ம காரியங்களை ஒழுங்காக செய்யாமல் விட்டு விட்டு இருந்தோமானால், அதே மாதிரி இந்த அமாவாசை தோறும் முன்னோர் வழிபாடு பண்ணணும்னு சொல்றா இல்லையா, இதையெல்லாம் சரிவர செய்யாமல் இருந்தால் அவர்களுடைய அந்த தோஷத்திற்கு அந்த சாபத்திற்கு ஆளாவோம் சொல்றா இல்லையா, அதன் மூலமாக வரக்கூடியது என்பது ஒரு வகையான பித்ருதோஷம். அடுத்த வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது வகை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய முன்னோர்களிலேயே ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு தவறினை செய்திருப்பார்கள். அவர்கள் தவறு செய்ததன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சாபமானது அதுவும் பரம்பரைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் தெரியுமா, அதன் மூலமாக வரக்கூடிய தோஷத்தினையும் பித்ருதோஷம் என்று தான் சொல்வார்கள். உதாரணத்திற்கு பார்த்தோம்னா, நம்முடைய முன்னோர்களில் யாரோ ஒரு சில பேர் ஏதோ ஒரு ஆலயத்தினுடைய இடத்தினை கூட ஆக்கிரமித்து கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இந்த மடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாமியார் மடம் இடத்தினை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது எவரையேனும் ஏமாற்றி அடித்து பிடுங்கி இருக்கலாம் அந்த சொத்தினை. இது சொத்து மாத்திரமல்ல, இதே மாதிரி ஏதேனும் பெண்களுக்கு கூட இவர்கள் துரோகத்தினை இழைத்திருக்கலாம் அல்லவா. அதன் மூலமாக அதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு சாபத்தினை வாங்கி கொள்ளும் பொழுது அந்த தோஷமானது இந்த பரம்பரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தெரியுமா. அதுவும் ஒரு வகையிலே, அதாவது பித்ருக்களினால் உண்டான தோஷம் சொல்றா இல்லையா, அதையும் பித்ருதோஷம் என்ற பெயரிலே தான் குறிப்பிடுகிறார்கள். ஆக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்முடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் காமிச்சு இந்த ஜாதகருக்கு எந்த வகையான தோஷம் இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரம்பரையிலே இப்ப நம்ம அப்பானவர் நம்முடைய தாத்தாக்கு சரிவர கர்மா காரியம் பண்ணலன்னு சொன்னா அது நமக்கும் அந்த தோஷமானது வந்துவிடும். நம்முடைய முன்னோர்களுக்கு கர்ம காரியத்தை சரியாக செய்யவில்லை என்று அதன் மூலமாக வரக்கூடிய தோஷத்தினை எளிதாக போக்கிக் கொள்ள முடியும். அது தெரிஞ்சிருச்சு நமக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு திலஹோமம் முதலிய விஷயங்கள் இருக்கின்றன. திலஹோமம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, நாராயண பலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை அனைத்தையும் உங்களுடைய குடும்ப சாஸ்திரிகள்னு சொல்றோம் இல்லையா, அல்லது குடும்ப புரோகிதர்னு சொல்றோம், வாத்தியார்னு சொல்றோம், அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுண்டு இதனை எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டுண்டு அதற்கென்றே நிறைய தலங்கள் எல்லாம் உண்டு. ராமேஸ்வரம்ங்கிற திருத்தலம் இருக்கிறது, மைசூர் அருகே ஸ்ரீரங்கப்பட்டம்ங்கிற திருத்தலம் இருக்கிறது. இது போன்ற தலங்களுக்கு சென்று அங்கே இந்த திலோகமம் முதலிய விஷயங்களை செய்து, அதே மாதிரி காசி கயாலாம் போயிட்டு அங்கேயும் அவர்களுக்குரிய அந்த முன்னோர் வழிபாட்டினை வெகு விமரிசையாக செய்துவிட்டு வந்து மறுபடியும் அவர்களுடைய அந்த சார்த நாளிலே சரிவர வருடா வருடம் சார்தங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த பித்ருதோஷத்தினுடைய தாக்கத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இப்போ 2வது வகையான ஒரு தோஷம் சொன்னோம் இல்லையா, முன்னோர்கள் வாங்கி கொண்ட சாபம் அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் ஏதோ ஒரு தவறினை இழைத்து அதன் மூலமாக நமக்கு அந்த சாபமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அதன் மூலமாக நமக்கு ஒரு தோஷமானது உண்டாகி இருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தோம்னா, ஒரு சில பேர் இந்த ஸ்திரீ சாபம் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருப்பார். அந்த பரம்பரையில் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களை எந்த இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்தா கூட அங்கே போகிற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பா தெரியுமா. அந்த பரம்பரையை சேர்ந்த பெண்கள் அனைவருமே அந்த வம்சத்திலே பிறக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அங்கே ஸ்திரீ சாபம் என்பது உண்டாகி இருக்கும். இதனை எப்படி போக்கிக் கொள்வதுன்னு சொன்னா, அது என்ன வகையான சாபம், எந்த மாதிரியான ஒரு துரோகத்தினை இவர்கள் இழைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய இடத்தினை அபகரித்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது ஏதேனும் பெண்மணியை ஏமாற்றி விட்டார்களாங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுண்டு அதற்குரிய தகுந்த பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டும். ஒரு ஸ்திரீ சாபம் அப்படின்னு இருந்தால் அதற்கு சுமங்கலி பூஜை அப்படிங்கிறது தான் அதற்கான தீர்வாக இருக்க முடியும். சுமங்கலி பூஜை, கன்னியா பூஜை போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இதனை அனுபவித்து தீர்ப்பது தான் வழி அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனுபவிச்சு தீர்த்துண்டே வர வேண்டியதுதான். அதாவது ஒரு பாபம் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு மலையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தலைமுறையாக அப்படியே
அப்படியே அதனை அனுபவித்து கொண்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வரும் தெரியுமா. ஓரளவுக்கு குறைஞ்ச பின்னாடி தான் நம்மளால் அது என்னங்கிறதையே தெரிஞ்சிக்க முடியும். அப்படி தெரிஞ்சின்ற உடனேயே தான தர்மங்களின் மூலமாக, அதற்குரிய சரியான பிராயச்சித்தங்களின் மூலமாகத்தான் அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். யாருடைய இடத்தையோ ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்னா, நம்மால் முடிந்தவரை நாமும் நமக்கு என்ன சம்பாதிச்சிருக்கோமோ அந்த இடத்தினை அந்த ஆலயங்களுக்கு எழுதி வைக்க வேண்டியது, அல்லது மடங்களுக்கு எழுதி வைக்க வேண்டியது, ஆச்சாரிய பீட்டங்களுக்கு எழுதி வைக்க வேண்டியது. நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்திலே ஒரு பகுதியினை இது போன்ற ஆச்சாரிய பீட்டம் அல்லது சுவாமி கோவிலுக்கெல்லாம் எழுதி வைக்கும் பொழுது இது போன்ற தோஷங்களிலிருந்தும் நம்முடைய பரம்பரையை பாதுகாக்க முடியும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.